அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ஸல்லு அலன் நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். திருக்கலிமாவுடைய விளக்கத்தை பற்றிய கிதாப் இது. ஃபைசுல் இர்ஃபான் ஃபி ஷரஹி கலிமத்தில் ஈமான், கலிமாவுடைய விளக்கம் புத்தகம். படிங்க. வஹ்தத்துல் வஜூதுடைய ஆதாரங்கள். குர்ஆனில் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிரங்கமானவன், அவனே மறைந்தவன். அதாவது ஒவ்வொரு வஸ்துவின் துவக்கமாகவும் முடிவாகவும் அதன் வெளிரங்கமாகவும் உள்ரங்கமாகவும் வஜூதுடைய அடிப்படையில் அவனே உள்ளான். ஃபைஸ்நாயகம் சொன்னார்கள், திரும்பி சொல்லுங்க. ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அவனே ஆரம்பமானவன், அவனே இறுதியானவன், அவனே வெளிரங்கமானவன், அவனே மறைந்தவன். அதாவது ஒவ்வொரு வஸ்துவின் துவக்கமாக, ஒவ்வொரு வஸ்துவின் கவனி. ஹுவல் அவ்வலு, அவன் ஆரம்பமானவன். எல்லாமே இந்த நாளையுமே ஒவ்வொரு வஸ்துலையும் ஜாயின் பண்ணும். அவ்வல், ஆஹிர், ஸாஹிர், பாத்தின், இதை ஒவ்வொரு வஸ்துடனும் ஜாயின் பண்ணும். ஒவ்வொரு அணுவிலையும் ஜாயின் பண்ணும். ஒவ்வொரு அணுவுக்கும் அவ்வல் அல்லாதான், ஆஹிரும் ஹக்கு தான், அதன் ஸாஹிரும் ஹக்கு தான், அதன் பாத்தினும் ஹக்கு தான். அப்படி அர்த்தம் வச்சதான் இந்த ஆயத்து விளங்கும். எப்படி இருக்கிறாங்க? அவ்வளு அப்படின்னு சொன்னா எல்லா வஸ்துக்களும் துவங்குவதற்கு முன்பு, படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் இருந்தான், ஆகவே அவன் அவ்வல். ஆஹிர் என்றால் எல்லா வஸ்துவும் அழிந்து போன பின்பு கடைசியில் அவன் மட்டும் இருப்பான், ஆகவே அவன் ஆஹிர். அவ்வல், ஆஹிர், இப்படி அர்த்தம் வச்சிட்டாங்க. ஆமீர் நாயகம் சொன்ன மாதிரி. ஹுவல் அவ்வல் கஹா தோ கஹ் தியா பஹ்லே பி தா உஸ்னே. ஹுவல் அவ்வல் சொன்னோன்னா ஏற்கனவே அவன் இருந்தான்ல, அதுதான் அவ்வளுக்கு அர்த்தம். ஹுவல் ஆஹிர் கஹா தோ கஹ் தியா ஆஹிர் வஹா தும் ஹோ, கடைசியில் நீதான் அங்கே இருப்ப என்று விளங்கி கொண்டார்கள். ஹுவ ஸாஹிர் கஹா தோ கஹ் தியா குத்ரத் ஹி ஸாஹிர் ஹை. ஹுவ ஸாஹிர், அவன் ஹுவ ஸாஹிர்ங்கிறான், இவன் குத்ரத்துஹு ஸாஹிர். அவன் சொல்றான் ஹுவோட லமீர் ஸாத்தை பார்த்தான் மீளும். அவன் தானே வெளிரங்கமானவன் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா வெளிரங்கமானவன் இல்லை, அல்லாஹ்வுடைய குத்ரத்தாகிய சிருஷ்டிகள் வெளிரங்கமானது, நேர் மாத்தமானது. அவன் மறைஞ்சவன் தான். हुआ ज़ाहिर कहा तो कह दिया कुदरत ही ज़ाहिर है. हुवल बातिन में समझा है वही ज़ाहिर निहा तुम हो. हुवल बातिन சொன்னா தான் ஸாஹிரா இருப்பதாகவும் அவன் மறைந்து இருப்பதாகவும் விளங்கி கொண்டான். ஹுவல் பாத்தின், அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்கும் அல்லாஹ் தஆலா மறைந்திருக்கிறான், நாம தான் வெளிரங்கமா இருக்கிறோம். நேர் தலையில் அர்த்தம் வைக்கிறாங்க. அர்த்தம் விளங்காதனால, குர்ஆன் ஆயத்து ஹதீஸுகளுக்கு சரியான அர்த்தம் போய் கேட்காதனால, ஃபஸல்பி ஹபீரா இல்லாதனால, கூனுமா சாதிகின் இல்லாதனால, நல்லடியார்களோடு போய் சேர்ந்திருந்த ஞானங்களை பெறாத கை சேதத்தினால எல்லாத்துக்குமே குர்ஆனுக்கே நேர் மாத்தமான அர்த்தம். அல்லாஹ் எந்த அர்த்தத்தை நாடவில்லையோ அந்த அர்த்தம். ஆமீர் நாயகம் சொல்றாங்க, हुआ माकुम कहा फिर भी किसी को होश कब आया. हुआ माकुम कहा फिर भी किसी को होश कब आया. हुआ माकुम சொல்லிட்டான் அவன் உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்றான். அப்பயாவது ஹோஷ் வந்துச்சா? மோலா நீ என் கூட இருக்கிறிய, என் கூட இருக்கிறிய, தலப்பு வந்துச்சா, ஆசை வந்துச்சா, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான், பைத்தியம் பிடிக்க வேணும் உனக்கு. அந்த ஆசை முத்த வேணாம். हुआ माकुम कहा तो
हुआ माकुम, तो फिर किसी को होश कब आया, அப்போயாவது ஹோஷ் வந்துச்சா அவனுக்கு? கிடையாது. वफी अनफुस कहा फिर, वफी अनफुस कहा फिर कोई क्या समझा कहाँ तुम हो, वफी अनफुसिकुम, நீ உங்களையே பார், அஃபலா துப்சிரூன், நீ உங்களையே நீ சிந்திக்க வேண்டாமா, உங்களையே நீ பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்ட பின்பும் கொஞ்சம் கூட உணர்ச்சியே வரல. நான் என்ன செய்யறது? அப்புறம் சொல்றாங்க ஜமா, हुआ ज़ाहिर कहा तो कह दिया कुदरत ही ज़ाहिर है, वल बातिन से समझा हम आया हैं और यहाँ तुम हो. जी அல்லாஹ் என்னதான் அட்ரஸ் கொடுத்தாலும் அட்ரஸ் தெரியாதவே தாய்வீல் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். அதை விளங்காதவர்கள் ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லிட்டு அவனை விட்டு தூரமாகிக்கொண்டே இருக்காள். நான் என்ன செய்வேன்? பத்தே உஸ்னே தோ அப்னே ஹர் तरह से सबको दे डाले, पते उसने तो अपने हर तरह से सबको दे डाले. இவ்வாறாக தன்னுடைய அட்ரஸ் எஜமா எல்லாருக்கும் காட்டி கொடுத்துட்டான். மொத்தம் அல்லாஹ் கூட இருக்கிறாங்கிற இல்மு குர்ஆனை கொண்டு சாபித்தானதுங்க. இது மறைக்கப்பட வேண்டிய இல்மு இல்லை. விளங்குங்களா? சில பேர் என்ன, நீங்க மறைக்கப்பட வேண்டிய இல்மெல்லாம் வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறாங்க. குர்ஆனே மறைக்கல, இதை மறைக்க வேண்டிய என்ன இருக்கு? குர்ஆன் வெளிப்படுத்துகிறது அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் கூட இருக்கிறான். ஓ குன்னா ஃபாயிலீன், ஃபாயில ஹகீகி நான் தான். எதைங்க அல்லாஹ் மறைச்சான்? வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ, அனைத்து காரியங்களும் அல்லாஹ்வுக்கே உரியதுன்றான். அம்ருன்னா செயல்கள், செயல்பாடு அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. குன்னா ஃபாயிலீன், செயல்படுவோம் நான் ஒருத்தன் தான். நான் தான் செயல்படுறேன். இந்த கோடான கோடி சிருஷ்டிகளை எங்க இருந்து வந்துச்சு? எல்லாட்டையும் கேட்போம். ஜமீஅம் மின்ஹு, இது எல்லாமே அவன் இருந்தா வந்துச்சு. எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அவன் இருந்தா வந்துச்சுன்னு அவனே சொல்றான். குர்ஆன் எல்லாத்தையும் திறந்து சொல்லிருச்சு பாய். என்னிடமிருந்தான் அனைத்தும் வந்தது. ஜமீஅம் மின்ஹு குல் குல்லும் மின் இந்தில்லாஹ் வஸஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா இந்த வானம் பூமி இதுக்கு அத்தனையும் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி ஜமீஅம் மின்ஹு, இந்த ஒட்டுமொத்தமா அவனிடமிருந்து தான் வந்தது. இன்ன ஃபீ ஸாலிக ஆயாத்தில் லிகௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் இருக்கிறது, மிகப்பெரிய ஆயாத்துகள் அத்தாட்சிகள் இருக்குதுன்றான். அதெல்லாம் ஜமீஅம் மின்ஹுங்கிறான் பாருங்க. எல்லாம் அவன்கிட்ட தான் வந்துச்சு, அவன்கிட்ட தான் வந்துச்சு. குர்ஆன் மொத்தமா தெளிவா சொல்றான், அவன்கிட்ட தான் எல்லாமே வந்தது. ஜமீஅம் மின்ஹு, இவ அனைத்து ஒட்டுமொத்த காயினாத்தும் அவனிடமிருந்து தான் வந்தது. இருக்காருங்களா? செயல்படக்கூடியவன் நான் தான் சொல்றாங்க. குல் குல்லும் மின் இந்தில்லாஹ், நபியே சொல்லுங்க, நன்மையோ தீமையோ அனைத்தும் அவனிடமிருந்து தான் வந்தது. எங்கேயாவது மறைச்சான் அல்லாஹ் தஆலா? தௌஹீத ஃபேலியும் அல்லாஹ் மறைக்கல, தௌஹீத வஸ்ஃபியும் அல்லாஹ் மறைக்கல, தௌஹீத ஸாத்தியும் அல்லாஹ் மறைக்கல, தௌஹீத ஆசாரியும் அல்லாஹ் மறைக்கல. தௌஹீத ஆசார தெளிவா சொல்றான் அல்லாஹ், வலில்லாஹி முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய அனைத்து அதிகாரமும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே தான் சொந்தம். வலில்லாஹி மீராசு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில அத்தனை அரசா அத்தனை அனந்தர சொத்துக்களும் அல்லாஹ் ஒருத்தனுக்கே தான் உரியது. வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், வானபூமியுடைய அத்தனை சொத்துக்களும் பொக்கிஷங்களும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் உரியது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அத்தனைக்கும் உரியவன் ஒருத்தன் தான் என்று சொல்லுங்கள் நபியே. நீ அல்லாஹ் மாலிகுல் முல்க், அல்லாஹ் மாலிகுல் முல்க்னு சொல்ல 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 அந்த இஸ்முடைய தஜல்லி உள்ள வெளியாகுமா? உன்னை அல்லாஹ் மாலிகுல் முல்க் ஆக்கிடுவான். அல்லாஹ் எத்தனையோ சிஃபத் இருக்குப்பா, உனக்கு எந்த சிஃபத்து எந்த சாமா வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி அவனை நீ பிடிச்சிக்க வேண்டியதான்.
குல் உதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீ அல்லாஹ்வை அல்லாஹ் என்று அலை, ரஹ்மான் என்று அலை. குல் உதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ, நீ எப்படித்தான் அவனை கூப்பிட்டாலும் ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, ஏராளமான சிஃபத் அவன் இருக்கு. இப்போ உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கி நீ அவன் இருக்கு. அந்த சூரத்துல முத்தஜல்லியாக ஆரம்பிச்சிருவான். உனக்கு இஸ்ஸத் தேவையா, யா முஇஸ்ஸு யா முஇஸ்ஸு யா முஇஸ்ஸு யா யா முஇஸ்ஸு 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 அப்படின்னு கூப்பிடு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுடைய கோடானு கோடி சிஃபத்துகள்ல இப்போ உனக்கு என்ன சிஃபத்துடைய தஜல்லி தேவை? முஇஸ்ஸு என்ற சிஃபத்துடைய தஜல்லி உள்ள வெளியாகணும். அடைஞ்சுங்களா? இப்ப அப்படி அல்லாஹ் கூப்பிட்டே இருந்த அல்லாஹ் தஆலா அவன் உன் பக்கம் முன்னோக்கும் போது முஇஸ்ஸாக அல்லாஹ் முன்னோக்குவான். ஏராளமான தன்மைகளிடம் இருக்கிறது, உனக்கு என்ன வேணுமோ கூப்பிட்டுக்கோ. இவ்வளவு தன்மைகளை நான் ஏன் வைத்திருக்கிறேன்? உன் தேவையை பூர்த்தி செய்யத்தான். நான் உன் இலாஹா இருக்கிறேன், உன் தேவையை நிறைவேற்றுபவனா இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை, எல்லாருக்கும் தேவை ஒரு மாதிரியா இருக்குது. கோடி பேருக்கு கோடி தேவை. ஆகவே இத்தனை சிஃபத்துக்களை வைத்துக் கொண்டு உட்கார்ந்துக்கிறேன். வாங்கிக்க, என்கிட்ட வாங்கிக்க. ஹுவல்லாஹ், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் இலாஹ் இல்லை. அவனை தவிர இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளின் தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. இப்ப தேவையை நிறைவேற்றணும்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தேவை இருக்கும். அந்தந்த தேவைக்கு தரக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும். என் வீட்டுக்கு எலக்ட்ரிஷியன் வேணும், நான் பிளம்பரை கூட்ட முடியாது. பிளம்பர் வேணும், டாக்டரை கூட்ட முடியாது. எலக்ட்ரிஷியன் வேணும், பிளம்பர் வேணும், டாக்டர் வேணும், இன்ஜினியர் வேணும். வீடு கூட்டுறதுக்கும் ஆள் வேணும். அடைஞ்சுங்க, எல்லாத்துக்கும் தேவைப்படுதா இல்லையா? ஜி, ஆயிரக்கணக்கான செயல்பாடுகளுக்கு ஆயிரக்கணக்கான தேவை பாய், எல்லாமே தேவை. புரிஞ்சுங்களா? இப்போ 100 பேர் இருந்தால் 100 பேரும் கூப்பிட்டுக்கிறோம். டாக்டர் தேவையா டாக்டரை போகிறோம், போலீஸ் தேவையா போலீஸ்கிட்ட போகிறோம், இன்ஜினியர் தேவையா அவர்கிட்ட போடுறோம், வாத்தியார் தேவையா அவர்கிட்ட போகிறோம், கடைக்காரர் தேவையா மளிகை கடைக்காரர் தேவையா அவர்கிட்ட போகிறோம், துணி கடைக்காரர் தேவையா அவர்கிட்ட போகிறோம், ஒவ்வொருத்தண்ணி போகிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா தான் இருக்கிறது ஒருத்தன் தான். அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இலாஹாக இருக்கிறனால, தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கிறனால நம்முடைய தேவைகள் ரொம்ப விரிவாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த நேரத்துல அந்தந்த தேவை. பை இப்ப பள்ளப்பட்டியில் 1000 வீடு இருக்குன்னா காலையில் எந்திரிச்சுன்னா 1000 பேருக்கு டாக்டர் தேவையா? 1000 பேருக்கு என்ஜினியர் தேவையா? இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் தேவை, எல்லாருக்கும் தேவை இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கு. ஒவ்வொருத்தரும் தன் தேவைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் அழைப்பாங்க. ஒருத்தர் மளிகை கடைக்காரண்ட போய் கூப்பிடுவாங்க, ஒருத்தர் காய்கறி கடை கூப்பிடுவாங்க, ஒருத்தர் பால் கடைக்காரண்ட போய் கூப்பிடுவாங்க, ஒருத்தர் நகை கடைக்காரண்ட போவாங்க. எல்லாம் தேவை இருக்கா இல்லையா? இப்ப ரப்பு ஜல்ல ஷானு தஆலா கோடானு கோடி சிருஷ்டிகள் வச்சிருக்கிறான். இந்த கோடானு கோடி சிருஷ்டிகளுக்கும் கோடானு கோடி தேவைகளையும் வச்சிருக்கிறான். அதனால காலையில் எந்திரிச்சுன்னு ஒவ்வொருத்தரும் தன் தேவைகளுக்காக வேண்டி யாரை அழைக்கின்றது? மௌலாவை தான் அழைக்குது. அவன் ஒருத்தன் தான் இருக்கிறாங்க தான். எப்படி கூப்பிடுது? தன் தன் தேவைகள் தகுந்த மாதிரி கூப்பிடுது அல்லாஹ். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா கோடானு கோடி சிஃபத்துகளை தன்னிலே பொதிந்து வைத்து இவ்வளவு சிஃபத் என்று கூப்பிடுங்க. கூப்பிடு என்கிட்ட, எல்லா சிஃபத்தையும் என்கிட்ட இருக்கு. உனக்கு என்ன தேவையோ அதுக்கு தஜல்லி என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு தஜல்லி இருக்க போய் தான் அந்த தஜல்லி வாங்குறதுக்காக தர்ப உள்ள உண்டாக்கி இருக்கிறேன். பை நீ தேவைப்பட்டு அல்லாஹ், நீ உனக்கு மகஃபிரத் தேவை, நீ யா கஃபூர்னு கூப்பிடுற. பாவிகளுக்கு என்ன தேவை? மன்னிப்பு. பாய் யா கஃபூர், மன்னிப்பவனேன்னு கூப்பிடுற. உன் தேவையை ஏற்பட்டனால நான் கஃபூராக இருந்து காட்சியளிக்கிறேன், மகஃபிரத் வாங்கிக்கோ. அப்படி இல்லை, அப்படி விளங்காது. பின்ன எப்படி? நான் கஃபூரா இருக்கிறேன், ஒன்னு படைக்கிறதுக்கு முன்னாடியே கஃபூரா தான் இருந்தேன். என்கிட்ட உள்ள இந்த கஃபூர் என்ற சிஃபத் இருக்கு பாத்தியா, இந்த சிஃபத்து கெஞ்சுது, யா அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு வா. வெளியே கொண்டு வரணும்னா இப்ப என்ன தேவை? எனக்கு பாவிகள் தேவை. பாய் எத்தனை கோடிக்கணக்கான பாவிகளாகிய நாம் அல்லாஹ்வுடைய கஃபூரியின் பக்கம் தேவையாகிறோமே, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கஃபூரியத் நம்மின் பக்கம் இஷ்டியாக் ஆகுறது. இதுக்கு பேர் இஹ்தியாஜ், அதுக்கு பேர் இஷ்டியாக். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு.
அவன் நம்ம பக்கம் தேவையாகிறான், நம்ம அவன் பக்கம் தேவையாகிறோம். பை நாம அல்லாஹ் பக்கம் தேவையாகிறோம், அல்லாஹ் நம்ம பக்கம் தேவையாகிறான். அவன் தான் கனியுனில் ஆலமீனாச்சே, தேவையே இல்லாதவனாச்சே. அதே சூஃபியாக்கிற அந்த வார்த்தையை எஹ்தியாஜ்னு சொல்ல மாட்டாங்க. நாம அல்லாஹ்வின் பக்கம் தேவையாகிறோம், அதுக்கு பேர் என்னங்க? எஹ்தியாஜ். அல்லாஹ் நம்ம பக்கம் தேவையாகிறானே, அதுக்கு பேர் என்னங்க? இஷ்டியாக். என்ன காரணம்னு கேட்டா, எஹ்தியாஜ்னா என்ன? அது இல்லாட்டி நம்ம வீணா போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். மகஃபிரத் இல்லனா பாவிகளுடைய கதி, இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் ஜல்ல ஷான் தடுக்கிறானே, அவன் நாம் இல்லை என்று சொன்னால் ஹாசிரீன் ஆவானா? தேவையில்லைன்னு கஷ்டப்படுவானா? அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா அவனுக்கு ஒரு ஆசை வெளியாகி தன்னை வெளியாகி பார்க்கணும். ஆசை அல்லாஹ் தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்கிறான், அவ்வளவுதான். அதனால அதுக்கு பேர் இஷ்யாக் என்று பேர், இதுக்கு பேர் எஹ்தியாஜ் என்று பேர். கோடிக்கணக்கான பாவிகள் எப்படி அல்லாஹ் என்பது முஹ்தாஜ் ஆறாங்களோ, பை நாம அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேணும், மக்ஃபிரத் வேணும் நம்ம எவ்வளவு வெறி கொண்டிருக்கோம். நம்மளை விட 100 மடங்கு, இல்லை 1000 மடங்கு, இல்ல 10,000 மடங்கு, இல்ல கோடி மடங்கு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நம்ம பக்கம் முஹ்தாஜ் ஆகும். நாம முஹ்தாஜ் ஆகிறதை விட அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நம்ம பக்கம் முஹ்தாஜ். பாவிகள் கிடைப்பாங்களா? பாவிகள் கிடைப்பாங்களா? பாவிகள் கிடைப்பாங்களா? தாலிப் வஜூத் கைர், அல்லாஹ்வுடைய சிஃபாத்தே அஃஆலியாவுடைய விளக்கம் என்னங்க? தாலிப் வஜூத் கைர், கைருடைய வஜூதை எதிர்பார்க்குது, கேட்குது. இப்ப நாம் தேவையாவதை விட விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நம்ம மக்ஃபிரத் யாருல என்னை மன்னிச்சு, ரமா வந்துருச்சு, மன்னிச்சிடல்லா, மன்னிச்சிடல்லா. நாம அல்லாஹ் பக்கம் துடியாய் துடிப்பதை விட அல்லாஹ் தடுக்கிற மக்ஃபிரத் என்ற சிஃபத் இருக்கு பாத்தீங்களா, அது துடியா துடிக்குது. அது ரப்பே மன்னிச்சிரு, மன்னி, என்னை வெளியே கொண்டு வா, என்னை வெளியே கொண்டு வா அப்படி. அதுக்கு தான் அல்லாஹ் நம்மளை படைச்சாங்க. அதான் பெருமானார் சொன்னாங்க, லௌலம் தத்னிபு, நீங்கள் யாரும் பாவம் செய்யவில்லை என்றால் லதஹபபிக்கும், அல்லாஹ் அவங்களை எல்லாம் அழிச்சிருவான். எடுங்க ஹதீஸ். சும்மா ஏத்தி பி கௌமின், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எதினிபூன வயஸ்தக்ஃபிருன், அவர்கள் பாவம் செய்வார்கள், இல்லாட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எதினிபூன வயஸ்தக்ஃபிருன், எடுங்க ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ் பாய். யாராவது கேள்வி கேட்கறாங்களா, என்னங்க இப்படி சொல்றாங்களான்னு? நம்ம பாவம் எதுக்கு அல்லாஹ்வுக்கு தேவைன்னு கேட்கறாங்களா? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எந்த அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், லௌலம் லௌலம் துதுனிபுன் இருக்கு, நீங்கள் பாவம் செய்திருக்கவில்லை என்றால் லதஹபபிக்கும், அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு போயிடும், அழிச்சிருவான். லதஹபபிக்கும் வலஜாபி கௌமின், இன்னொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். யுதுனிபூன ஃபயஸ்தக்ஃபிருனல்லாஹ் ஃபயக்ஃபிர் லஹும், அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்பார்கள். ஃபயக்ஃபிர் லஹும், அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பான். முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ், புகார், அது அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. இதே புகாரிலையும் வருது, ஒரு வேற ரிவாயத் கொஞ்சம் மாத்தி வருது. புகாரில வரல, வேற மாதிரி வருது. அதே திருமதியில வருது, தாரகுத்னியில வருது, இப்னு ஹிப்பான்ல வேற மாதிரி வருது. லவ் அன்னக்கும் லா துதுனிபூன், நீங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருப்பீர்கள் ஆனால் ஜா அல்லாஹு பி ஹல்கின் ஜதீத் வல யுதுனிபு வயஃபயக்ஃபிர் லஹும், இன்னொரு கூட்டத்தை புதிதாக அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் பாவம் செய்வார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அப்ப நீ பாவம் செய்யணுங்கிறது அல்லாஹ்வுடைய ஆசையா? நம்ம பாவம் செய்யணும் அல்லாஹ்வுடைய ஆசையா? மாசப்பட மாட்டேன். நல்லா தோணும். இன்னல்லாஹ் லா யர்லா இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி.
யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான். அதுல அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான், இஹ்சானை ஏவுகிறான். பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா, கரீபுகளுக்கு வாரி வழங்கும்படி அல்லாஹ் உங்களை ஏவுகிறான். பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி, மானக்கேடானதை தடுக்கிறான். வல் முன்கர், அருவருக்கத்தக்க மானக்கேடானது. முன்கர்னா வெறுப்ப மார்க்கம் தடுத்தவைகள், ஹராமான காரியங்கள் தடுக்கிறான். அல்லாஹ் உங்களை தடுக்கிறான். வல் முன்கர் வல் பகி, ஒருத்தருக்கு வரம்பு மீறுவதையும் அல்லாஹ் தஆலா, பகாவத் செய்வதையும் ஜுல்மு செய்வதையும் அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். மூணையான தடுத்துட்டான் அதில். அப்போ அல்லாஹ் பாவம் செய்ய வேணான்னு தடுக்க தானே செய்கிறான். அதெல்லாம் என்னைக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை ஏவனா? வயமுரு, சில காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏவுவான். ஆனா அவனுடைய கவுனில் கவுனி அம்ர தஷ்ரீயில அல்லாஹ் இந்த பாவம் செய்ய வேணான்னு ஏவுவான். அம்ர தக்வீன்ல அது செய்யும்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தக்வீன்ல அப்படி இருக்கும். வயமுரு, அல்லாஹ் சில நேரங்களில் உங்களை ஏவுவான். யுரீது அதமு வகூஹு, ஒன்று நிகழக்கூடாது என்பதுதான் அவனுடைய இராதாவா இருக்கும். அந்த இடத்துல வயன்ஹா, சில நேரங்களில் அல்லாஹ் உங்களை தடுப்பான். யுரீது வகூஹு, அது நிகழ்வதை அல்லாஹ் நாடிக்கொண்டிருப்பான், செய்ய வேண்டாம் என்று தடுப்பான். போட்டு குழப்பிக்காத. அம்ரை தக்வீன் ஒன்று இருக்கு, அம்ரை தஷ்ரீ ஒன்று இருக்கு. என்ன நாட்டம் நமக்கு விளங்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டான்? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. இது அம்ர தஷ்ரீ. அம்ர தக்வீன் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய உத்தரவு, போங்க. அல்லாஹ்வுடைய இராதா எப்படி இருந்துச்சு? தக்தீர்ல போங்கன்னு இருந்துச்சு. ஏன் எப்படி இருந்துச்சு? அதை கொண்டு என்ன நாடுறான்னு நமக்குன்னு தெரியல. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்துக்கிட்ட போகலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான் போகான்னு. அல்லாஹ் உத்தரவு கட்டுப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்துக்கிட்ட போகல. ஆதமும் ஹவ்வாவும் சொர்க்கத்தில் வாழ்த்துட்டே இருப்பாங்க இது வரைக்கும். குழந்தைலாம் பிறக்காதாங்க சொர்க்கத்தில். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் எங்கே வர்றது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்கே வர்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கே வர்றது, கமால் அஜ்மா எங்கே வர்றது, இந்த மதரசா எப்போ ஆரம்பிக்கிறது, பாபு சலாம் எப்போ ஆரம்பிக்கிறது, இந்த ஊர்லாம் எப்போ உருவாகிறது? அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சொர்க்கத்தில் ஒருத்தர் முத்தம் போட்டு வளர்த்திட்டு இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க எத்தனை கோடி இருக்கு? 350 கோடி வருஷம் ஆச்சு. நான் உங்களே பார்க்குறேன், எங்களே பார்க்குறேன்னு வளர்த்திட்டே இருக்க வேண்டியதான். யாருங்க இஸ்திக்ஃபார் செய்யறது? அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய கோடானு கோடி சிஃபத்துகள் எப்ப வெளியே விடுறது? அல்லாஹ் சிருஷ்டிகளை படைச்சதே அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் அல்லாஹ்வை போட்டு நெருக்கிச்சு. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் தனஃபுஸ்ன்னு சொல்லுவாங்க சூஃபியாக்கள். அல்லாஹ்வுடைய கெஞ்சிச்சு, என்ன ரப்பே அதெல்லாம் எப்பதான் வெளியே வருது? அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் எப்ப வெளியே வருது? ஹல்க் எப்ப வெளியே வர்றது? சிருஷ்டிகள் எப்ப சிருஷ்டிக்கப்படுறது? உடைய ரஹ்மானியத்தை எப்ப பார்க்கறது? இந்த சிஃபத்துக்கெல்லாம் எங்க பார்க்க? ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பீருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் கஃபாருல் கஹாருல் வஹ்ஹாபுர் ரஸாக்குல் ஃபத்தாஹுல் அலீமுல் காபிதுல் பாஸிதுல் காஃபிதுர் ராஃபிஉல் معز المذل السميع البصير حكم العدل اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العلي الكبير الحفيظ المقيت الحسيب الجليل الكريم الرقيب. ஒன்னுக்கும் மஃபூல் வேணும் பை. அல்லாஹ் ரகீப், கண்காணிப்பவன். யார் நடிப்பு கண்காணிப்பான்? ஆதம் நபி ஹவ்வா நபி கண்காணிச்சு உட்காந்துருக்க வேண்டியது. ஒழுங்கா போறாங்களா, செடிக்கிட்டே போறாங்களான்னு வேற. இப்ப நம்ம எல்லாம் அவன் ரகீப்னா நாம எல்லாம் மர்கூப். ஜி அல்லாஹ் ஜல்ல முஜீப், பதில் அளிப்பவன். நாம சாயில். அவன் ஒன்னொன்னுக்கும் இன்னொன்னு தேவை, ஒவ்வொரு சிஃபத்துக்கும்.
அல்லாஹ் வதூத், அன்பு காட்டுபவன், அன்பு காட்டப்படக்கூடியவங்க நாம. வேணும்ல ஹசீப், கேள்வி கேட்பவன் வச்சுங்க, கேள்வி கேட்கப்படக்கூடியவங்க நாமளும் வேணும். அவனை அடிப்பவன், அடி வாங்குபவன் நான், ரெண்டும் வேணும் போய் அங்க. என்ன அல்லாஹ் லரர் செய்பவன், நாம் வந்து முதிர் லரரை அனுபவிப்பவன் நாம். வேணும் சிருஷ்டிக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். அவன் ஹாதி, வழிகாட்டுபவன், அவன் வழி பெற்றவர்கள். அவன் முதல் வழி கெடுப்பவன், வழி கெடுக்கப்பட்டவன். வேணும்ல சிருஷ்டிக்க வேணும்ல. அப்போ எல்லா சிபத்துகளும் அல்லாட்ட கெஞ்சுது. என்னண்டு என்னை வெளியே கொண்டு வா, என்னை வெளியே கொண்டு வா, என்னை வெளியே கொண்டு வா ரப்பே. என்னை சீக்கிரம் வெளியே கொண்டு வா ரப்பே அப்படின்னு அல்லாஹ்வுடைய எல்லா சிபத்தும் அல்லாஹ் தஆலாவை போட்டு நச்சரிக்குது. அதுக்கு தாங்க சிருஷ்டிகளை படிச்சாங்க. அதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா சொர்க்கத்துல இருந்தாங்க. இங்கே இருந்தா என் முத்து நபி முகமது ரசூல்லா வர வேணாமா? கீழே போங்க சார் ஒத்துக்குவாங்க அவங்க. நிம்மதியா சந்தோஷமா இருக்கானு கீழே போக சொல்ற, ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப அவங்க கீழே கொண்டு வரணும். அதுக்கு ஹிக்மத்தை இலாஹியா வேலை செய்யுது. அல்லாஹ் சூழ்ச்சியாளருக்கெல்லாம் பெரிய சூழ்ச்சியாளர். ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு காரண காரியம் அவனே உண்டாக்கிடுவாங்க. முடிவு பண்ணிட்டான் கொண்டு வரணும்னு, எங்க ஆதம் நபி பூமி கொண்டு வர முடிவு பண்ணிட்டான், போங்கன்னா போக மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணி மக்கரு மக்கரல்லா, இவர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க, அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹ் கைருல் மாக்கிரி, சூழ்ச்சியாளர்கள் மிக சிறந்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. புரிஞ்சுங்களா? இப்ப அல்லாஹ் தஆலா தன் அதுலயும் நிலைநிறுத்தணும், தன் நீதியையும் காட்டணும், அவன் வெளியும் கொண்டு வரணும். இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பே இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரப்பே, நான் அமைய சமயம் மறந்து மற்ற சாப்பிட்ற மாதிரி அந்த மரத்தையும் பழத்தையும் சாப்பிட்ற போகிறேன். அதனால அந்த மரத்தை வெட்டி எடுத்துட்டு நல்லது பேச்சே முடிஞ்சு. அந்த மரத்தை வெட்டி எடுத்து புதைச்சிட்டேன்னா இப்போ பேச்சே வராது. இல்லை, பேச்சுக்கே இடம் இல்லை. ஆதம் நபி சொல்லவும் இல்லை. ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு அல்லாஹ்வின் நோக்கமாக இருக்குமானால் அந்த மரத்தை கண்ணை விட்டு மறைச்சிடலாம். சொர்க்கத்துல விசாலமான இடம் இருக்கு, எங்கேயோ தூரத்தில் போட்டுடலாம். அதே முன்னாடி வைக்கணும், மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லி. ஹிக்மத்தை இலாஹி நாம் என்னங்க அறிய முடியும்? அல்லாஹ்வுடைய ஞானங்கள், அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய நாட்டம் நாம் என்ன அறிய முடியும்? நீங்க போகாதீங்கன்னு சொல்லுகிற பொழுதே அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன? யுரீது உக்குவாவு, அது நடக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டமே. சில நேரங்களில் அல்லாஹ் தடுப்பான், யுரீது உக்குவாவு, அதை நடைபெற வேண்டும் என்பது அவன் நோக்கமாக இருக்கும். அதோட நோக்கம் இல்லைங்களா? அதை போய் சாப்பிட்டாங்க. போங்க சொர்க்கத்துக்கு, பூமிக்கு போங்க, போங்க பூமிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அழுகுறாங்க 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 ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப அவங்க அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தை விளங்கியிருந்தாங்க. இனி வெளியே கொண்டு வரணுங்க மரத்தை வச்சது நசிய, அதை மறக்கடிச்சதும் அல்லாஹ் தான். ஒரு நிமிஷம் மறந்துட்டாங்க, இது இந்த மரம் தான் அல்லாஹ் சொன்ன மரம், போய் சாப்பிட்டாங்க. உடனே அல்லாஹ் நசிய ஃபலம் நஜித் லஹு அஸ்மா, மறந்துட்டாங்க. அவங்க செய்யணுங்கிற எண்ணம்லாம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற எண்ணம்லாம் அவங்கள்ட்ட கிடையாதுன்னு சொன்னானே. மறந்து கிட்ட போகும்போதே நம்ம என்ன செய்வோம்? ஒரு பையன் நெருப்பு கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், ஐயா கிட்ட போகாதுன்னு. நம்ம பார்க்க கிட்ட போய் நவரு அப்படிதான் சொல்லுவோம். அவன் மெழுகுவத்தி கிட்ட போய் கையில் சூடு வச்சுக்கிட்டான். நான் தான் முந்தைய சூடு வைக்க கிட்ட போகாதுன்னு சொன்னேன்ல, அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்து அவன் அழகாக கொண்டு போய் சூடு வைக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்துட்டு, சூடு வச்ச பின்னாடி நான் தான் முந்தைய கிட்ட போகாது சூடுன்னு சொன்னேன், ஏன் போய் சொட்டேன்? சுடு கஞ்சி பாரு, கஞ்சி சூடாக இருக்குது, அப்படி சட்டி தொடாதேன்னு சொன்னேன். அவன் கிட்ட போய் தொட போகிறான், பார்த்துட்டே இருந்து இப்போ தொட்ட பின் நான் தான் முந்தைய போக வேணான்னு சொன்னேன், ஏன் போனேன்னு கேட்போமா? அல்லாஹ் சும்மாவே இருந்தான். அவங்க போய் சாப்பிட்டாங்க. அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, அந்த மரத்துக்கிட்ட போவேன்னு சொன்ன நீங்க கேட்டீங்க, செய்ய என் பேச்சை கேட்காம ஏன் போனீங்க? அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரத்தை, இந்த மரத்துக்கிட்ட போக வேணாம்னு சொன்னா இல்லையா, ஏன் போனீங்க? ஆலம் அஹது இலைக்கும், இந்த ஒப்பந்தம் செய்தேனா இல்லையா? யா பனி ஆதம் அல்லா தாபுது ஷைத்தான்,
சைத்தான் பேச்சை கேட்காதுன்னு முந்தைய ஒப்பந்தம் பண்ணனால ஏன் பேச்சை கேட்டீங்க, அவன் பேச்சை கேட்டீங்க? ஃபத்தஹிதுஹு அதுவா, சைத்தான் ஒன்னா நம்பர் விரோதி, அவனை விரோதி ஆக்கிக்கோன்னு சொன்னா இல்லையா? அதுனா அலம் அகுல் லகுமா இன்ன ஷைத்தான் லகுமா அதுவு முபீன், அவன் தெளிவான விரோதி உங்களுக்கு. ஃபத்தஹிதுஹு அதுவான்னு வருங்க பை, விரோதி ஆக்கி அவன் பேச்சை கேட்காதீங்கன்னு சொன்ன. ஏன் கேட்டீங்க? எப்ப கேட்கறான்? அவன் பேச்சை கேட்டு திண்டு முடிச்ச பின்னாடி. ஏன் மக்சதே இலாஹி என்ன? ஆதம் நபி துனியாவுக்கு வரணும், 1,24,000 அன்பியாக்கள் வரணும் துனியாவில். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். 1,24,000 நபிமார்கள் வரணும். சய்யிதுல் அன்பியா, சய்யிதுல் அஸ்பியா, இருலோக ரட்சகர் எங்கள் முத்து நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வரணும். இப்போ அவங்க சொர்க்கத்துல இருந்தா எப்படி இவங்க வருவாங்க? பத்ரு போர் நடக்கணும், உஹது போர் நடக்கணும், கந்தக் நடக்கணும், எர்மூக் நடக்கணும், காதிசியா நடக்கணும். பத்ரீனுடைய உயர்வு என்னன்னு தெரியணும். சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்ப வருவாங்க? உமர் கத்தாப் ரலியல்லாஹு எப்ப வருவாங்க? உஸ்மான் கனி எப்ப வருவாங்க? கௌசுல் ஆலம் முஹீதீன் ஆண்டகை வரணும். என் ஷேഖനായ துனியாவில் வரணும். அவங்க குலாமா நான் இருக்கணும். என் வைஜனை என் காரடியில் நான் போய் உட்காரணும். இதெல்லாம் இருக்கு தக்தீர்ல. அப்ப எப்படி வெளியே வரும்? அதனால அல்லாஹ் ஜல்ல ஷான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அஸா ஆதமு ரப்பஹு ஃபகவான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே பாவம்லாம் செய்யலைங்க, பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷான் தஆலா அப்புறம் வனசிய மறந்துட்டாங்க. மறதிதான் பேச்சு கிடையாது. இல்லை வனசிய பலம் நஜிதில்ல அசுமா செய்யணுங்கிற எண்ணமே அவங்கள்ட்ட கிடையாது. இது ஆதம் நபிக்கு இந்த ஹிக்மத் தெரியுமா தெரியாதா? அதான் படைக்கும் போதே எல்லா ஞானம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க ஜல்ல ஷான் தஆலா. இப்ப வெளியே வந்த பிறகு அவன் சும்மா கம்முன்னு உட்காந்து வெளியே கொண்டு வந்து முடிவு பண்ணி வெளியே தள்ளிட்ட அப்படி சொல்ல பாருங்க. அல்லாட்ட கம்முன்னு உட்காந்துக்கிட்டு என்ன வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு, அம்மா நீ வெளியே தரணும் முடிவு பண்ணி அந்த மரத்தை வச்சு திங்க வேணாம்னு சொல்லி அந்த மரம் நஜீசான மரமா? அது சொர்க்கத்து புனிதமான சொர்க்கத்து நஜீசான மரமா? அந்த மாதிரி திங்க வேணாம்னு சொல்றதுக்கு சொன்னையே அப்பவே அந்த மரத்தை க்ளோஸ் பண்ணி எரிச்சிருக்கலாம், காணாக்கி இருக்கலாம், அந்த மரத்தை படைக்காம இருக்கலாம், தூக்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லையே பாரு. அல்லாஹ்வுடைய மக்சதை விளக்கிட்டாங்க. என்ன? அல்லாஹ்வுடைய எண்ணற்ற சிஃபாத்துகளை வெளியே வர வேண்டி இருக்கு. அதுக்கு அல்லாஹ் என்னை ஒரு காரணமா அல்லாஹ் ஆக்கிட்டான். விளைஞ்சுங்களா? இஷ்டலதான் போய் அழுதாங்க அவங்க, இறை காதல் அழுதாங்க. ரொம்ப என்னை நீ பொறுக்கி எடுத்துக்கிட்டியா? அதுக்கு உன்னுடைய கோடானு கோடி சிஃபாத்துகளை வெளியே வர்றதுக்கு அபுல் பஷராக என்னை பொறுக்கி எடுத்துக்கிட்டே ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்க எல்லா இடத்துல. அவங்க நீ அழுகை கண்ணீர் வச்சாலும் வச்சுக்கோ, எல்லாட்ட மக்ஃபிரத் கேட்டாங்க, பாவம் மன்னிப்பு கேட்டாங்க, தெரியாம வச்சுட்டு பாவம் மன்னிப்பட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனந்த கண்ணீர் வச்சா அழுதாங்க. ரப்பே உன்னுடைய இவ்வளவு காயினாத்த உன்னை வெளிப்படுத்துறதுக்கு உன்னுடைய மதுஹராக, உன்னுடைய மதுஹருக்கு என்னை நீ அபுல் பஷர் ஆக்கிட்டே இல்ல. இவ்வளவு கோடி சிருஷ்டிகள் உன்னை காட்டக்கூடிய கண்ணாடிகள் வெளிவருவதற்கு எல்லா கண்ணாடிக்கும் மூல கண்ணாடி என்ன ஆகிட்டே ரப்பே. அழுதாங்க. ஒரு வகையில் சுக்குர் கலந்து அழகு விலங்கு, அவன் ஹிக்மத்து விளங்குனவங்க தான் அவங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதெல்லாம் கேட்டா அல்லாஹ் ரஹ்மத், நீ ரஹ்மத் செய்யல நஷ்டவாளி ஆயிரும் ரப்பே. விளங்குங்களா? அதான் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அல்லாஹ் இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம், ஆதம் நபி அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆதம் யாருங்க? ஆதம் மனுஷன் பேர் என்ன? சஃபியுல்லா, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், செலக்டட். அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டு அவங்களை இருக்க வேண்டிய அபுல் பஷர், கோடிக்கணக்கான மதுஹர்களுடைய மூத்தவராக, மதுஹருடைய மூலமாக அல்லாஹ் அவர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டார். அப்ப அவங்க செஞ்ச பாவம் அந்த பாவம் மஅசியத்தே மர்ஹூமா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு ஆளான பாவம் அது. இந்த ஹிக்மத் ஆதம் நபிக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை லைட்டா கோட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன இந்த சம்பவத்தை பெருமானா சொன்ன கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் பெருமானார் மேராஜுக்கு போனாங்களா, அப்ப சந்திச்சுக்கிட்டாங்க. எல்லா 1,24,000 நபிமாரும் சந்திச்சு முசாபா செஞ்சுக்கிட்டாங்க. அப்ப பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க.
எல்லாரும் போய் அவங்கள்ட்ட கதம்போ செஞ்சு கையை முத்து போட்டு பாவா நல்லா இருக்குடா பாவா, உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பாவாட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நமக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை செய்யக்கூடிய கதம்போ செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. அந்த மூசா நபிக்கு கதம்போ செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. எங்கள் முத்து நபி முகமது ரசூலுல்லாஹ்வுக்கும் கதம்போ செய்யக்கூடிய அவங்கள போய் கையை முத்தம் போட்டு ஆதம் நபியை கதம்போ செஞ்சு, எஜமானே அவங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம், அவங்க பிள்ளைங்கிறது பெருமை அடைகிறோம். ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் கேட்கலாமா? கேளு மகனே கேளு. யாரு? இவங்கெல்லாம் வாப்பால ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாப்பா எப்படி இருப்பாங்க? எப்ப இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு ஹெட் மாஸ்டர் யாரு? அத அவங்களும் நபிதாங்க, தெரியாமையா இருக்கும் அவங்கள்ட்ட. சொல்லுவாங்க என்ன கேளுங்க. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஹலக்து பி யதையன்னு உங்களை சொல்லியிருக்கான். ஆமா, இதன் 2 கைகளால் உங்களை படைச்சேன்னு சொன்னான் அல்லாஹ் தஆலா. ஆமா, வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து ஊதனேன்னு சொன்னா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா. ஆமா, அப்புறம் ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைஸு ஷி'துமா, சொர்க்கத்துக்குள்ள சுத்துங்க, என்ன வேணா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா. ஆமா, ஹலக மின்ஹா ஜௌஜஹா, உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மனைவியும் படைச்சு கொடுத்தேன், ஹவ்வா அம்மாவை படைச்சு கொடுத்தானோ, பாட்டி அம்மாவை. ஆமா, அதெல்லாம் உண்மைதான், வாஸ்தவம் தான். இவ்வளவெல்லாம் வரிசையா சொல்றாங்க ஆயாத்துகள். யாரு? இது தௌராத்துல வருது இல்ல? எல்லாமே நான் அரபியில சொல்றேன் பை, தௌராத்துல அது ஹீப்ரு மொழியில இருந்திருக்கும். எல்லாம் சொல்றாங்க. இவ்வளவும் எல்லாம் செஞ்சா அவங்களுக்கு. கடைசியா அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா வலா தக்ரபா ஹாதி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போகாதீங்கன்னு சொன்ன ஒண்ணே ஒண்ணு. நீங்க இது ஒன்றை மட்டும் நீங்க செய்யாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்பா. இவ்வளவு அல்லாஹ் அருட்கொடைகளை அல்லாஹ் தஆலா செஞ்சான், நீங்க போய் அது ஒன்றை மட்டும் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டாங்க. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் தெரியாது. அப்படியா இவ்வளோ அழகா சொல்றீங்களே, இவ்வளோ ஆயத்துக்கள் வரிசை, இல்லை எப்படி ஒன்று தெரியும்? ஏன் தௌராத்தில் இருக்கே. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம். நீங்க சொன்னது எல்லாமே அப்படியா தௌராத்தில் இருக்கு? ஆமா, எல்லாமே தௌராத்தில் இருக்கு. அல்லாஹ் அவங்க என்னென்ன செஞ்சான், என்ன கொடுத்தான், சொர்க்கத்துல எப்படி வச்சிருந்தான், எல்லாம் எங்க தௌராத்துல இருக்கு. அல்லாஹ் எங்க தௌராத்து கொடுத்தாங்களே, எல்லாமே இருக்கு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். தௌராத் நல்லா படிச்சிருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ். சரி, அந்த தௌராத்துல இதுவும் இருக்குமே, அந்த தௌராத்தை எப்ப அல்லாஹ் எழுதுனாங்கிறதும் இருக்குமே. இருக்குதே. இப்போ ஆதம படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே தௌராத் அல்லாஹ் எழுதிட்டான். மூசா அப்பாவி மூசா அலைஹிஸ்ஸலாம். நம்ம இருந்து வச்சுக்கலேன், ஆதம் அப்படி போட்டுன்னு செக் வச்சுட்டீங்க, சரண்டரு. தௌராத்து எப்ப எழுதப்பட்டதுன்னு அதுல இருக்குமே அப்படின்னு கேட்டோடனே செக் வச்சாச்சு. ஆத நபிக்கு அதை வச்சுதான் மூசா நபிக்கு செக் வச்சுட்டாங்க. செக் வச்ச உடனே இப்படி பார்த்துட்டு சரண்டர், ஆட்டத்தை முடிச்சுக்கலாமா அப்படின்னு நாமெல்லாம் கை தூக்கியிருப்போம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்பாவி வளைஞ்சுக்கலாம். தௌராத் எப்போ எழுதப்பட்டு ஆதம் செக் வைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் உடனே வந்து இருக்குதே, அதுவும் இருக்குது தௌராத்துல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்ல தௌராத் எழுதிட்டான், தௌராத்துல இருக்குங்களே அப்படின்னு. ஓஹோ அப்படியா, மாஷா மாஷா, கரெக்டா சொல்றீங்க. சரிம்மா, அப்ப அங்க இருந்ததுனால நடந்துச்சா, நான் நடந்ததுனால எழுதுனானா? எடுங்க ஹதீஸ் எடுங்க. கேட்டதோட கை தூக்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். வா 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 வா. இதெல்லாம் நீ பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் எழுதி வச்சாங்களுக்கு அதுக்கு ஆதாரமா எடுத்துக்காத. இது ஹதீஸை நான் பயான் செய்றேன். இதெல்லாம் மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை. எல்லாம் இது ஆதாரமா வச்சு நான் செஞ்ச பாவமும் அல்லாஹ் 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டான், அதான் நான் செஞ்சேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி எழுந்து பார்க்கல நீ பாவம் செஞ்ச பின்னாடி 50,000 வருஷம் நரகத்துல இருப்ப, அதுவும் இருக்குது, அதையும் சேர்த்து படி. இவர் வந்து உட்காந்துக்கிட்டு அதை மனுஷன் அழுதாங்க 300 வருஷம் எல்லாம் மன்னிச்சுட்டான், சொர்க்கம் கொண்டு போயிட்டான். இவர் இப்ப நான் செஞ்ச பாவம் செஞ்சேனே ஹஜ்ரத், இப்ப இதுவும் 50,000 வருஷத்துக்கு முன்னாடி அதை எழுதி வச்சுட்டு தான் நான் செஞ்சேன், எப்படி குற்றம் முடிப்பீங்க? அப்பா முன்னாடி எழுத பார்த்த பின்னாடி, அதுக்கு பின்னாடி நீ 50,000 வருஷம் நரகத்துல கிடப்ப, அந்த பாவத்துக்கு அதுவும் சேர்த்து வாங்கிக்க, அந்த உதையும் பின்னாடி இருக்கு வாங்கிக்கோ. முஸ்லிம் ஷரீஃபடி ஹதீஸ் பை, புகாரிலையும் வருது ஹதீஸ். இஹ்தஜ்ஜ ஆதமு வ மூசா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த ரப்பிஹிமா ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகைத்து விட்டார்கள் மூசாவை. கால மூசா அந்த ஆதமு அல்லதி ஹலகல்லாஹு பியதிஹி வனஃபக ஃபீக மிர் ரூஹி வஅஸ்ஜத லக மலாயிகத்துஹு. அல்லாஹ் தன் கையால படைச்சான்,
அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் ரூஹ ஊதுனா, மலக்குகளை சஜ்தா செய்ய வச்சான். வாஸ்கனக ஃபில் ஜன்னதி, சொர்க்கத்துல உங்களுக்கு குடி வச்சான். சும்மா அஹபத்தன் நாச பி ஹத்தியத்திக இலல் அரந்தி, கடைசியா ஒரு பாவம் செஞ்சு எங்களெல்லாம் கொஞ்சம் பூமியில் இறக்கி விட்டீங்களே பாப்பா, இன்னும் நாங்களும் அங்கேயே இருந்திருப்போமே. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். வகால ஆதம், ஆதம் கேட்டாங்க, அந்த மூசல்லதி இஸ்ஸஃபாகல்லாஹு பி ரிசாலத்திஹி பி கலாமி, தூக்கி விடுறாங்க பாருங்க. அல்லாஹ் தன்னுடைய கலாமை கொண்டு பொறுக்கி எடுத்துக்கொண்டானே, தன் ரிசாலத்தை கொண்டு பொறுக்கி எடுத்து, அப்படிப்பட்ட மூசா நீங்க தானே. வஅதாகல் அல்வாஹ ஃபீஹா திபியானு குல்லி ஷைஇன், அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களுக்கும் விளக்கம் இருக்கக்கூடிய தௌராத்தை உங்களுக்கு கொடுத்தானே, அந்த மூசா தானே நீங்க. ஆமா ஆமா பாபா, நான் தான் மூசா. கர்ரபக நஜியா, ரகசியம் பேசுபவனாக உங்களை அல்லாஹ் நெருக்கி கொண்டானே, அத்தகைய மூசா நிஜம். ஆமா ஆமா அப்பா, நான் தான் அந்த மூசா. கரெக்டா சொல்றீங்க, நான் தான் அந்த மூசா. ஃபபிகம் வஜத்தல்லாஹ கதபத் தௌராத் கபல அன் உக்லக, நான் படைக்கப்படுவதற்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தௌராத்தை எழுதுனதாக அல்லாஹ் இங்க பாத்தீங்கன்னா தௌராத்துல இருக்கு. கால மூசா பி 40 ஆமன், 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு இருக்கு சில ரிவாயத்துகள்ல. புரிஞ்சுங்களா? சில ரிவாயத்துகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. நினைச்சிங்களா? சரி, 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் எழுதிட்டான் அப்படி. கால ஆதமு ஃபஹல் வஜத்த ஃபீஹா வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா, அப்ப தௌராத்துல இந்த வார்த்தை இருக்கா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாறு செய்தால் தன் ரப்புக்கு, எனவே தவறினார்கள், வழி தவறினார்கள். ஃபஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா இருக்கா? கால நாம் இருக்குதே. கால அஃபதலூமுனி அலா அன் அமில்து அமலன் கதபஹுல்லாஹு அலைய அன் அமலஹு கப்ல அன் யக்லுகனி பி 40 சனத்தன், என்னை படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வைத்த ஒரு வஸ்துவை நான் செய்ததற்காக வேண்டி என்னை நீ குற்றம் பிடிக்கிறாயான்னு கேட்டான். கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் ஆதாரத்தால் மிகைத்து விட்டார்கள். கம்முன்னுட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஹகீகத்தை விளக்குனாங்கப்பா. விளங்குங்களா? जो कुछ हो रहा है वो सब मांगी हुई है अपनी नेकी के बदी हो, நல்லதோ கெட்டதோ நீ வாங்கிட்டு வந்தது தான் எல்லாம். जो इक्तिजा में है वही जाहिर हो रहा है, என்ன இக்திசால இருக்கோ அதுதான் நடந்துகிட்டே இருக்கு. वही हो रहा है जी, मांगी हुई अपनी, நீ கேட்டு வாங்கிட்டு வந்தது தான். नेकी के बदी हो, அந்த விளக்கம் சொல்றாங்க ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். விளங்குங்களா? இதை நீ ஆதாரமா வச்சு, அப்ப நான் செய்யக்கூடிய பாவங்கள், நான் செய்யக்கூடிய ஜுல்மோ சித்தம் அநியாயம் அட்டகாசங்கள், இது எல்லாமே முன்னாடி எழுதி வைக்கப்பட்டதுதானே, அப்படி பிடிக்கலாமா? அப்படி பிடிக்க அது பொருந்திக்கலாமா உன் பாவத்தை? ஹகீகத்தை விளக்குனாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். நீ பொருந்திக்கலாமா? ஒரு காலம் பொருந்தி கொள்ளக்கூடாது. விளங்குமா? நம்ம இக்திசால உள்ளது தானே, இக்திசால உள்ளதுன்னு அல்லாஹ் ஸுஹூர்ல கொண்டு வர்றான், அதையே நான் பொருந்தி கொள்ளக்கூடாது, கேட்கக்கூடாது. என் ஷேഖ் சொன்னாங்க, கேரளாவில் நூரி நாயகம் போய் தங்கியிருந்தாங்க. அப்போ தாதா சர்க்கார்ட்ட நேரடியாக யாரும் பேச பயப்படுவாங்க. அவங்களுடைய கம்பீரமான தோற்றம், பேரரசரமா ராஜாதி ராஜார மாதிரி இருப்பாங்க. அதில் முரீதில் சந்தேகம் கேட்க பயப்படுவாங்க. இப்போ ஏதாவது கேட்கணும்னா நம்ம ஷேഖ் நாயகம், ஃபைசி நாயகம், ஆமீர் நாயகம், இவங்கள்ட்ட மெதுவாக சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ இதமாவுடைய பயானில் சில அங்கே உள்ள கேரளாவோட ஹலீஃபாக்களுக்கு சில சந்தேகம். என்ன சந்தேகம்? ஜோபி ஹம் கர் ரஹே ஹை, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமோ, ஓ இங்கே தஹத்தை இக்திசா ஹோரா, இக்திசாவுடைய தஹத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் என்ன நமக்கு நம்ம இக்திசால என்ன இருக்கோ அதுதானே வெளியிலாகுது. அந்த இக்திசால உள்ளது அல்லாஹ் தன் இராதாவை கொண்டு அல்லாஹ் வெளியாகுறான். அப்ப எது அங்க நடக்குதோ அதுதானே, எது நம்மகிட்ட இருந்துச்சோ அதுதானே வெளியாகுது. அதை பொருந்தி கொண்டு போனா என்ன? பாவம் நிகழுது, அதை பொருந்திட்டா என்ன? நம்மள உள்ளதுன்னு அல்லாவோட இராதாவை கொண்டு வெளியாச்சு அது அப்படின்னு கேட்டான். விளைஞ்சுங்களா? இதுதான் நம்ம சர்க்கார் நான் சொன்னாங்க, எனக்கு தலப்பா கட்டி விட்டாங்க எல்லாரும், நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் தான் செல்ல புள்ள அப்படியா அப்படியான்னு சொல்லி. சரி, நான் போய் सरकार கேட்டேன், सरकार हमारे इक्तिजा जो जाहिर हो रहा है हम उससे राजी होने से क्या. सरकार படுத்திருந்தாங்க, டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. वैसा क्या, அப்படியா, अच्छा अच्छा अगर तेरे इक्तिजा में है कि तुम
सांप डस को मरना है. பாம்பு கடிச்சு சாகணும்னு உனக்கு இக்திசாலுக்கு பொருந்திக்குவியா? அடங்கி போயிட்டாங்க சத்தான. अगर तेरे एग्जाम में कुत्ते काट को तो मरना है, நாய் கடிச்சு சாவணும்னு இருக்கும் தக்தீர்ல, பொருந்திக்குவியா நீ? எஜமா சொன்னாங்க, நான் போய் உளுந்து அடிச்சு எஜமா காலை பிடிச்சி அழுக ஆரம்பிச்சு மன்னிச்சுங்க. ஏன்னா ஷேக்நாயகத்துடைய அந்த புனிதமிகு நாவல உஜூது கலந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைகள்லாம் விளைஞ்சுங்களா, அந்த வார்த்தைகள் அப்படியே பழிச்சிருச்சுன்னு சொன்னா காலை பிடிச்சாச்சு. नहीं भाई एक मिसाल के वास्ते बताया, हरगिज नहीं होता था. ஒரு காலம் நடக்காது, உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அல்லாஹ் அவங்களை பாதுகாப்பான் சொல்லிட்டு, अगर तेरे इक्तिजा में ऐसा है तो राजी हो जाएंगे क्या? वो इक्तिजाல இந்த மாதிரி இருந்தா நீ பொருந்தி கொள்வாயா? ஒரு காலம் பொருந்திக்க மாட்டோம், ஒரு காலம் பொருந்திக்க மாட்டோம். है रब्बे, அதே மாதிரி वैसा ही हमारा गुनाह जो हो रहा है अपने इक्तिजा से ही तहत इक्तिजा ही जाहिर हो रहा. உன் நடக்கூடிய பாவங்கள் ஓ இக்திசால் இருக்கிறது போய் தான் வெளியே வருது. அது அல்லாஹ்வுடைய இராதா சம்பந்தப்படாம நிச்சயமா வெளியே வராது. அது ஒரு காலம் அதை பொருந்தி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வும் அதை பொருந்தி கொள்ள, நானும் அதை பொருந்தி கொள்ள விட்டுரு. நடந்துருச்சு, இஸ்திக்ஃபார் செஞ்சிரு. என்னப்பா அல்லாஹ்வும் பொருந்தி கொள்ள. இன்னல்லாஹ் லா யர்தா லி இபாதிஹில் குஃப்ர். குஃப்ர் அல்லாஹ் பொருந்திக்கிறானா? ஒரு காலம் பொருந்திக்க மாட்டான். அப்ப யா அல்லாஹ் நீ பொருந்திக்கல என்ன நடந்தக்கூடிய பாவங்களை, ஃபாஹிஷான காரியங்கள், முன்கர் வந்துருச்சு, வெளியாயிருச்சு, யாரா நீ அதை பொருந்திக்கல, நானும் பொருந்திக்கல, ரப்பே நீ மன்னிச்சிட்டு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வெளியாயிருச்சு, உன் தக்தீர்ல இருந்தால் நீ என்ன குட்டிக்கரண அடைச்சா இருந்தாலும் நடந்துதான் தீரும். அதை ஒன்னால மாற்ற முடியாது. உன் தக்தீர்ல ஒரு பாவம் இருந்தா நடந்தே தான் தீரும். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. பெருமாள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி எடுங்க ஆயத்து ஹதீஸ் எடுங்க. ஐனானி ஜினாஹுமா நظர். உன் தக்தீர்ல ஜினா என்று ஒன்று இருக்குமானால் லா மஹாலத்தை எதுமா ஹதீஸ் எடுங்கம்மா, அது திட்டவட்டமாக அடைந்தே தீருவா. இந்தா பொண்ணுமா, உன் தக்தீர்ல ஒரு பாவம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னு சொன்னா நீ என்ன செஞ்சாலும் தப்பிக்க முடியாது. عن ابن عباس رضي الله عنه, बुखारी शरीफ के हदीस, إن الله كتب على ابن آدم حظه من الزنا. الله أكبر. الله நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஆதமுடைய மைந்தனுக்கும் அவனுடைய தக்தீர்ல ஜினா இருந்தால் எழுதி வைத்தே தான் இருப்பான். அதுரக்க தாலிக லா மஹாலத், திட்டவட்டமாக அதை அவன் அடைந்தே தான் தீருவான். ஆனா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லை. சில பேர் கண்ணுடைய ஜினாவாக இருப்பாங்க. வஸினல் ஐனி அன்-நظர், கண்ணுடைய ஜினாவாகிறது பார்ப்பதாக இருக்கும். வஸினல் லிசானி அல்-மன்திக், நாவுடைய ஜினாவாகிறது பேசுவதாக இருக்கும். வன் நஃப்ஸு தமன்னா வ தஷ்தஹி, நஃப்ஸு ஆசைப்படுகிறது, இந்த ஜினாவின் பக்கம் நஃப்ஸு தேடுகிறது. வல் ஃபர்து யுஸத்திகு ذلك குல்லஹு யுகذிபு, அவனுடைய மானமாக அபமாகிறது, அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது அதை பொய்யாக்குகிறது. ஆக தக்தீர்ல இருந்தால் அது திட்டவட்டமாக நடந்துதான் தீரும். அதை யாரும் மாற்ற முடியாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான வளர்ந்துங்களா. இப்ப என்ன செய்யணும், ரப்பே என் தக்தீர்ல இந்த மாதிரி பாவங்கள் நிகழ்ந்து விட்டது, அதை நீ பொருந்தி கொள்ளல ரப்பே, நானும் அதை பொருந்திக்கிறேன். எப்படி நீ பொருந்தி கொள்ளவில்லையோ நானும் அதை பொருந்தி கொள்ள. நிகழ்ந்து விட்டது. என் நஃப்ஸு சைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக, இக்னிஸாவுடைய வெளிப்படையின் காரணமாக நீங்கள் மன்னிச்சிடல்லா கதர் பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். நீ மன்னிக்கிற நஷ்டவாளிகள் ஆறுன்னு அல்ல மன்னிச்சிடலாம். எதை மன்னிக்கிற அல்லா தஆலா செய்யற செஞ்சு போட்டு உன்னை பரியாக ஆக்கிறது, அல்லாஹ்வை குற்றவாளி ஆக்குறது. பை செய்யறது இவன் தப்பு, என்ன பை என்று செய்யறது இவன் மேல தப்பு. செஞ்சுட்டு யாரில் நான் என்ன செய்வேன், நான் மஜ்பூர், நீதான் முக்தார். நீ நான் மஜ்பூர், நீ நாடாம நடந்துச்சா?
வமா தஷாவுன இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடாமல் நிச்சயமாக நடைபெறாது. அல்லாஹ் நாடாமல் நீங்கள் எதையும் நாட முடியாது. அப்ப இந்த பாவம் நிகழ வேண்டும் என்று நான் நாடினேனா நீ நாடினாயா? பாவம் நிகழ வேண்டும் என்று நீ நாடினாய், ஆகவே என்னில் நிகழ்ந்தது. குற்றவாளி யார் ஆக்கணும்? அல்லாஹ் குற்றவாளியாக்கி இவன் தன்னை பரிசுத்தமாக்கிட்டான். இது அல்லாஹ்க்கு பிடிக்காது. அது ஷைத்தானுடைய தௌஹீதுன்றாங்க ஷேഖ்னா. பாவம் நிகழ்ந்துருச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விலக்கலுக்கு மாறி செஞ்சாங்க. வேண்டாம்னு சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னா இது செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. ஷைத்தான் ஏவலுக்கு மாறி செஞ்சான். இதை செய், சஜிதா செய்யின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டா செய்ய மாட்டேன்டான். என் ஷேഖனை சொல்லிட்டு சொன்னாங்க, அப்ப மனித தன்மை அல்லாஹ் தடுத்ததை செய்யணுங்கிற ஆசை இருக்குமா மனுஷன்? அது மனித தன்மை. ஏவனதை விடுறான் பாத்தீங்களா, அது ஷைத்தானுடைய தன்மைட்டாங்க. ஏவனதை விடுறான் பாருங்க, அது ஷைத்தானுடைய தன்மை. இல்லை நான் பாதுகாக்கணும். ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்க. ஏவலுக்கு மாறு செஞ்சாலும் பாவம் தான், விலக்கலுக்கு மாறு செஞ்சாலும் பாவம் தான். ரெண்டு பேரையும் எல்லாம் விசாரணை செஞ்சான். கூப்பிட்டு குற்றவாளி கொண்டு நிப்பாட்டி, அலம் அன்ஹகுமா அன் தில்குமா ஷஜரா, இந்த மரத்துக்கு அருகில் செல்ல வேண்டாம் என்று உங்களை நான் தடுத்தேனா இல்லையா? அப்புறம் ஏன் அங்கே சென்றீர்கள் கேட்டான் அல்லாஹ். அவங்க என்ன சொன்னாங்க? ரப்பனா வலம்னா, ஆமா ரப்பே நீ தடுத்தனா, தெரியாம செஞ்சுட்டேன். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். நீ என்னை மன்னிக்கலைன்னா நஷ்டவாளியாரு அழுக ஆரம்பிச்சிட்டான். அலைஞ்சிங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. உல்மை யார் மேல போட்டாங்க? உண்மையில உல்மை போடியா? உல்முல உன் பங்கு என்ன? ஓ இக்திசா. ஹக்குடைய பங்கு என்ன? இராதா, குதிரத்து, சமாத்து, பசாரத்து, கலாம், சிஃபாத்து, உஜூத் எல்லாம் அவனுது. ரெண்டும் வேணும் பை. இடத்துல ஒரு செயல் நடக்க ரெண்டும் வேணும். லவுலாஹு வலவுலானா லமா கான் அல்லதி கானான். அவன் இல்லை என்றால், நான் இல்லை என்றால் நடந்திருக்க வேண்டியது நடந்திருக்காது. ஹக்குடைய பங்கு என்ன? உஜூத், சிஃபாத், அஃஆல், ஆசார் அவனுது. இவன் பண்ண என்ன செயல் இவனுது. திருடினானே, திருட்டு இவனுடையது. இவன் தான் திருடன். இந்த செயலை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க முடியாது பை. மஹ்லூக்குடைய செயலை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க முடியாது பை. திருடியது, ஜினா செஞ்சது, கொலை செஞ்சது, குற்றம் செஞ்சது, பாவம் செஞ்சது, கல்லு குடிச்சது, அயோக்கியத்தனம் பண்ணது எல்லாம் இவன் தான். இந்த செயலை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்க முடியாது. அல்லாஹ் யாரு? காதிரே முத்லக். வலில்லாஹில் அம்ரு ஜமீஆ, அனைத்து காரியங்களும் அவனுக்கே உரியது. என்ன அர்த்தம்? இந்த காரியம் செய்வதற்கு உண்டான ஃபெயலுக்கு உண்டான குதிரத் இருக்கு பாத்தீங்களா? ஃபெயலுக்கு ஹகீகத் குதிரத் பை, அது குவத். ஃபெயலுக்கு ஹகீகத் ஹரக்கத், ஹரக்கத்துடைய ஹகீகத் என்ன? குவத். இந்த குவத் யாருக்கு சொந்தம்? வலில்லாஹில் அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ. திருடியது இவன், இவனை திருட வைக்கக்கூடிய குவத்தை வெளியாக்கியவே அல்லாஹ் தஆலா. அவன் வெளியாக்குறான், இக்திசா இருந்து நல்லா வெளியாக்குறான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஹக்குடைய பங்கு இருக்கு குவத்தின் அடிப்படையில். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா. உல்மை தம் பக்கம் சேர்த்துக்கோ. அநியாயத்தை ஒம்பகம். அல்ல அநியாயக்காரன் அல்ல. எல்லா வஸ்துக்களுக்கும் அல்லாஹ் தஆலா குவத்து கொடுக்குறான். அந்த வஸ்துவில என்ன இக்திசா இருக்கோ அது அந்த குவத்தை பயன்படுத்தி அது வெளியாகுது. அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய குவத்து எப்படி பரிசுத்தமானது? அதுல எங்க ஷர் இருக்கு? வஷ்ஷர்ரு லைஸ இலைக்குன்றாங்க பெருமானார் சொன்னாங்க. ஷர்ராகிறது உன் பக்கம் அறவே சேர்க்கப்படவே படாது. வஷ்ஷர்ரு வல் கைரு குல்லுஹு பியதைக். நலவடங்களும் உன் கையில் தான் இருக்கிறது. வஷ்ஷர்ரு லைஸ இலைக். தீமை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கப்படாது. குவத்தை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அது யார் யாருடைய கல்புல என்னென்ன இருந்துச்சோ அது அப்படி அப்படியே வெளியாகும். யார் யார்கிட்ட என்னென்ன இருந்துச்சோ வெளியாகும். என்னவா? பூவின் மீது மழை துளி விழுந்தால் வாசனை கிளம்பும். ஏன்? பூவில் ஏற்கனவே வாசனை இருக்கு. ஒரு சட்டியில அத்தரை வச்சிருந்தாங்க, மழை துளி விழுந்தால் கிளப்பி விடும். இன்னும் கொஞ்சம் வாசம் பெரு, எல்லா பக்கமும் ஏரியா முழுசும் வாசம் அடிக்கும். சாக்கடை இருந்துச்சு,
அதில் மழை துளி விழுந்தது கிளறி விடும், ஏரியா முழுசும் நாற்றம் அடிக்கும். என்ன இருக்குதம்மா அல்லாவுடைய உஜூது, அல்லாவுடைய சிஃபாத், அல்லாவுடைய அஃபால் அங்கே வரும்போது உன் இக்திசாவில் என்ன இருக்கோ அதை கிளப்பி விடுறதுதான் வேலை. உன் கல்பில் இஷ்கையிலே காதல் இருந்துச்சுன்னா அல்லாவுடைய வசனங்கள் குர்ஆன் வந்து இறங்க 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 அந்த காதலை தூண்டி விடும். அப்படியே ஷேഖுடைய பயான் கேட்கிற அல்லாவுடைய வசனங்கள் கேட்க கேட்க காதல் அதிகமாக. உன் கல்பில் மரசு இருந்துச்சு, வியாதி இருந்துச்சு, அல்லா மேல நிஃபாக் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஆயத்து இறங்க 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 இன்னும் நிஃபாக் தான் கூட்டிகிட்டே இருக்கும். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீம். அவன் கல்பில் வியாதி இருந்துச்சு, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபைசான் வர வர இன்னும் வியாதி கூட்டிட்டு இருக்கு. வேற ஆயத்துல இருக்கலாம் குல்லமா ஒரு ஆயத்து இறங்க இறங்க ஜாதுஹும் நுஃபூரா, வெறுப்பையும் அல்லாஹ் மீது கோபத்தையும் வெறுப்பையும் அதிகமாக்குச்சு அவங்களுக்கு. ஆயுதுங்க வலக சர்ரஃப்னா ஃபீ ஹாதல் குர்ஆன் லியذكروا. குர்ஆன் அல்லாஹ் எதுக்கு இறக்குனாங்க? அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதிகப்படுத்துறதுக்காக. வமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா. காஃபிர்களுக்கு அந்த குர்ஆன் ஆயத்து ஒன்று ஒன்றா இறங்க 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 வெறுப்பையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் தான் அதிகமாக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ குர்ஆன் ஆயத்து புனிதமானதா, அதுல தவறு இருக்கா? நவுது பில்லாஹ். ஜி குர்ஆன் ஆயத்து புனிதமானது தானே பை, அது தவறு இருக்கா? இல்லை. அதே நல்லடியார்கள் கல்வில இறங்கும் போது ஈமான் அதிகமாக. வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமான். ஒரு ஆயத்து வந்தோடனே ஈமான் அதிகம். ஈமான் இருக்குதாங்க. ஏற்கனவே சட்டியில அத்தர் இருக்கு, மழை பெஞ்சோன்னா இன்னும் அத்தருடைய வாசனை அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க கல்வில ஏற்கனவே நிஃபாக் இருக்கு, வெறுப்பு இருக்கு, அல்லாஹ் மேல கசப்புணர்வு இருக்கு. என்னதான் ஆயத்து சொல்லு, 1000 ஆயத்து கேளு, லட்சம் பயானு கேளு, அந்த நுஃபூர் வெறுப்பு நிஃபாக் தான் அதிகமாகும். இதா ஜாதுஹும் இல்லா உமா ஜாதுஹும் இல்லா நுஃபூரா உமா யஸீதுஹும் இல்லா நுஃபூரா. அல்லாஹ் மீது வெறுப்பை தவிர அவர்களுக்கு வேற எதையும் அதிகப்படுத்தவே படுத்தாங்க. இப்போ ஷேகுமாருடைய ஹசான் என்ன தெரியுமா? அவங்க அந்த கல்புல் உண்டான அந்த கீழே அடி ஆழத்தில் இருக்கிற அதை மட்டும் மாற்றி ஹக்காக்கிறாங்க. அப்ப எதெல்லாம் கேட்க 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 இன்னும் அவங்களுக்கு உலூஹியத்தின் மீது ஈமான் அதிகமாயிட்டே போயிட்டே இருக்கு. கல்புல அடி ஆழத்துல ஒரு கசப்புணர்வு இருக்கும் பார்த்தீங்களா, நுஃபூர் இருக்கு பார்த்தியா, அதை எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்ரேஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த லுப்பு வேர் எடுத்துட்டு இந்த இடத்துல வேற வேற விதையை கொண்டு உள்ள போட்டுடுறாங்க. பொழைச்சு போன அமிச்சிடுறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வேற உள்ள போட்டுடுறாங்க, போட்டு அமிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க தண்ணி ஊற்றி தேவையில்லை, நீ போற இடத்துல எங்கெல்லாம் மழை பெஞ்சோ அந்த வேர் வளர்ந்துட்டே. ஷேகுமார் சில பேர் விதையை போட்டு போயிடுவாங்க, அல்லாட்ட போயிடுவாங்க. நீ எந்த ஆயத்தை பார்த்தாலும் என் ஷேகன் சொன்னதுக்கு ஆதாரமா இருக்கு, ஹதீஸை பார்த்தா என் ஷேகன் சொன்ன கருத்துக்கு இது ஆதாரமா இருக்கு. யாராவது ஒருத்தவங்க யாராவது வெளியில ஒரு பயான் செஞ்சாங்கன்னா என் ஷேகன் சொன்ன கருத்துக்கு ஆதரவா இருக்கு. தெருவில் போய் சினிமா பாட்டு காலை விழுந்துச்சா என் ஷேகன் சொன்னதுக்கு ஆதாரமா இருக்கு. எல்லா வஸ்து யாரு என்ன சொன்னாலும் இதுக்கு ஆதரவா போயிட்டே இருக்கு, இதுக்குதான் ஆதரவா இருக்கு. சில நேரங்களில் உலமாக்கள் 1 மணி நேரம் பயன் செய்வாங்க உட்காந்து கேட்கறது. அவங்க சொன்ன ஆயத்துல நமக்கு கைஃபியத்து வருது, அவங்க அந்த ஆயத்துல செத்த விளக்கம் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஆயத்தை சொல்லி செத்த விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. மாக்கும் ஐனமாக்கும் தும் அப்படின்னு சொல்லி நமக்கு கைஃபித்தாகுது. அவங்க உட்காந்துட்டு பார்த்தீங்களா நாம நல்ல காரியம் செஞ்சு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான் அப்படின்னு ஏதாவது அர்த்தம் அவங்க தவிர செஞ்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. மையத்தை சாத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த ஆயத்தையும் ஷேகன வாயால கேட்ட ஆயத்தா இருக்கும். அதை சொல்லும் போது நம்மள கைஃபித்தா டான்ஸ் ஆக அடி டான்ஸ் ஆடுங்க, நம்ம கல்பு குதூகலமாக ஆரம்பிச்சிடும். ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நம்ம கல்பு பேரானந்தம் துடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உன் கல்புக்குள்ள என்ன இருக்கு? லுப்புல பெருமானார் ஆபரேஷன் பண்ணாங்கல்லப்பா, அதில் உள்ள கசடை எடுத்து விட்டு ரஹமத்துக்குள் நிரப்பப்பட்டது. அதுக்குள்ள வேறு
ஒரு சட்டியில் ஒருத்தன் எட்டிக்காய் வேற திணிச்சு வச்சுட்டு போயிட்டான். எட்டிக்காய் முள்ளு மரத்துடைய விதை, முள்ளு மரத்து விதை இருக்குல்ல, அதை கொண்டு வந்து சட்டியில் வச்சுட்டு போயிட்டான். டெய்லி தண்ணி ஊற்றுச்சுன்னா எது வளரும்? வச்சது இப்போ முள்ளு மரம் பெருசாக வளர்ந்த ஆபத்து. விரல விட்டு நோண்டி அந்த விதையை தூக்கிட்டு மல்லிகைப்பூ செடியை விதையை உள்ள வச்சு பூட்டிட்டு இப்போ தண்ணி ஊற்று என்ன ஆகும்? அதே தண்ணி தான், அதே உரம் தான், எல்லாம் போட போட மல்லிகைப்பூ வரும், வாசனை வளரும், வாச மலர் வரும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷருடைய ஷக்கல்ல வந்தனால இக்திசாய பஷர் ஒன்று இருக்குமே, பஷருடைய இக்திசாவில் ஏதாவது இருக்குமே, அதை அல்லாஹ் தஆலா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டான். மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு அந்த கல்புக்குள்ள அல்லாஹ் ஜல்ல தஆலா அல்லாஹ்வுடைய காதலை, ரசூலுடைய காதல், அல்லாஹ் இஷ்க இலாஹிய இறை காதலை உள்ள வச்சு அல்லாஹ் தஆலா கத்தாச்சு கல்புக்குள்ள. இப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா இதுக்கு ஆபரேஷன் என்ன பண்ணுமா? கல்புக்குள்ள இருக்கிறது, கல்புக்குள்ள என்ன கருப்பா ஒரு சட்டியா உட்காந்துருக்கு உள்ள, அது மாத்தி அல்ல, கைர மாத்தி. அந்த இர்ஃபான்ங்கிறது, இந்த இஷ்குங்கிறது கைர மாத்திமா. அது வெளிரங்கத்தில் ஆபரேஷன் பண்ணலாம் இருக்காது. ஹார்ட் ஆபரேஷன் பேருக்கு பண்றாங்கல்ல, அதை எடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள கருப்பா இருக்குதுங்க, அதை தூக்கி மாத்திட்டு நீங்க வெள்ளையா ஒன்று வச்சு உள்ள வச்சிருங்கன்னு ரசூலுல்லாஹ் வச்சாங்களே, இது மாதிரி எனக்கும் வச்சிருங்க, நீங்க டாக்டர் போய் சொல்லி பாருங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போகும்போது அது ஹதீஸ் எடுங்க பாய், அவங்களுடைய கல்பை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தட்டில் கொண்டு வந்து கல்பை எடுத்து வச்சு ரெண்டு தடவை நினைச்ச ஆபரேஷன். நுபுவத்துக்கு சின்ன வயசுல இருக்கும்போது எல்லா பிள்ளையும் விளையாண்டு இருக்கிறாங்க, 2 பேர் ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சி மரத்தடியில் போட்டு ஆபரேஷன் பண்றாங்க. கல்பை பொளந்து வெளியே எடுத்து கல்பை தட்டில் வச்சுட்டாங்க, தொடச்சிருக்கு. நீ என்ன கல்பை தூக்கி தனியாக தட்டில் வச்சா மனுஷன் பொழப்பானா? உனக்கு அறிவு இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? வந்தது மலக்குகள், அதாச்சுங்களா? அதெல்லாம் நீ கேள்வி கேட்டிருக்காது. அங்கே போய் எடுத்து வச்சு சுத்தப்படுத்தி ஜம்சம் தண்ணியில் மிம்மாஇ ஜம்சம கான கஸ்லு சுதூரி, பெருமானுடைய புனித உள்ளத்தை ஜம்சமை கொண்டு கழுகப்பட்டது, சொர்க்கத்தின் தண்ணீரால் கழுகப்பட்டது. கழுகி அதில் உள்ள அந்த லுப்பு மனிதனுடைய இயற்கையில் ஒன்று இருக்குமே, அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வேற இறை காதலை உள்ள வச்சு தச்சு அனுப்பிச்சிட்டாங்க. சுற்றி விளையாண்டு இருந்தவங்களாம் உளுந்தச்சு ஓட்டாங்க எல்லாரும். ஒருத்தர் வர்றாரு, கல்பை பொழந்து எடுக்கிறாரு, நேராக ஹலீமாவிட்ட போயிட்டாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாஹு ஜிப்ரீல் வஹுவ யல்அபு மஅல் ஹில்மான், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ். அஸ்பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்களோடு அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த நேரத்திலே வந்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஃபஅஹதஹு பிடித்தார்கள், ஃபஸரஅஹு கீழே படுக்க வச்சாங்க, ஃபஷக்க அன் கல்பி ஒரே போடு கல்பை பொளந்து வெளியே எடுத்துட்டாங்க. நீ கல்பை வெளியே எடுத்தா மனுஷன் பொழப்பானா? ஜிப்ரீலுங்க. அது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அலைஞ்சுங்களா? ஒண்ணும் இல்லாம கால் வச்சாலே அதுல செடி முளைக்கும். ஹயாத்து எல்லாம் கொடுக்கறதானுங்க. ஃபஸ்தஹரஜல் கல்ப, கல்பை அவர்கள் கையில வெளியே எடுத்து விட்டார்கள் தனியா, எந்த கனெக்ஷனுமே இல்லை, எடுத்துட்டாங்க. அப்புறம் கல்பு துடிச்சு, அதான் ரப்புடைய கனெக்ஷன். ஃபஸ்தஹரஜ மின்ஹு அலகத்தன், அந்த கல்பை பொளந்து அதை கல்பையை அறுத்து பொளந்து உள்ளிருந்து சிறு கருப்பு கட்டியை வெளியே எடுத்துட்டாங்க. ஃபகால ஹாதா ஹல்லு ஷைத்தானி மின்க, இது ஷைத்தானுடைய பங்கு உங்கள் உள்ளத்தில் எல்லாம் வச்சிருந்தது. சும்ம கஸலஹு ஃபி தஸ்தின் மின் ஸஹபின் மின் பிமாஇ ஸம்ஸம், தங்கத்தாலான தட்டிலே ஜம்சம் தண்ணி ஊற்றி கழுவுனாங்க. எதை? கல்பை சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி மறுபடியும் உள்ள வச்சுட்டாங்க. சும்ம லாமஹு, அது பின்பு உள்ள வச்சு வச்சுட்டாங்க. சும்மா ஆதவ் ஃபி மகானி, கொண்டு போய் கல்பை எங்க இருக்குமோ அங்கே வச்சுட்டாங்க. ஜாஅல் ஹில்மான் யஸ்அவுன இலா உம்மி, மற்ற பிள்ளை அடிச்சு ஊந்து ஓடி வராங்க ஹலீமா மட்டும். அம்மா ஒருத்தர் வந்தாரு, பொழந்தேட்டாரு கல்பு, அவ்வளவுதான். அவங்க அடிச்சு ஊந்து ஓடி வர்றாங்க. ஏனி ரகு, பெருமானுடைய வளர்ப்பு தாய் ஹலீமாட்ட வந்தாங்க. காலு இன்ன முஹம்மதன் கது குத்தில, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமதை கொண்டுட்டாங்க. ஒருத்தவங்க கல்பை பொருள் கல்பை தனியாக வெளியேற்றிட்டாரு, நாங்கள் கண்ணால பார்த்தோம், கொன்னேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்தக்பலுஹு, எல்லாரும் ஓடி வர்றாங்க. வஹுவ
முன்தகிஉல் லௌன் வந்தாங்க, பெருமாள் உட்காந்துருந்தாங்க மரத்தடியில், முகம் மாறி இருந்துச்சு, கலர் மாறி. கால அனஸ் கது குந்து அரா அசர தாலிக்கில் மிஹியத்தி ஃபி சதுரி, அந்த கல்பை பொளந்து எடுத்து வச்சு தச்சாங்கல்ல, அந்த தையல் நான் பார்த்தேன் ரசூலுல்லாஹ் கல்பை இருந்துச்சு. பின்னாடியும் ஜிப்ரீல் தையல் போட்டாங்கல்ல, அந்த தையலுடைய அடையாளங்கள், அந்த தச்ச அடையாளங்களை நான் பார்த்தேன் பின்னாடி. முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீ டாக்டர்கிட்ட போய் ஹார்ட் ஆப்ரேஷன் டாக்டர் சார், நீங்களும் பொழந்து எடுத்து வெளியே எடுத்து கண்டா பொழந்து உள்ள இருந்து கருப்பாய் இருக்க தூக்கி வெளியே போட்டு ஏதாவது கல்லையா உள்ள தூக்கி வைங்க சொல்லுவியா? அப்படி செஞ்சா சுத்தமாகுமா? இது கைர மாத்தி. உள்ளுக்குள்ள இஷ்கு காதல் என்பதும் ஹல்லு ஷைத்தான் என்பதும், நீ பார்த்தா ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் பார்த்தோம் உள்ளுக்குள்ள ஹல்லு ஷைத்தான் இருந்துச்சு அப்படின்னு யாராவது ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடியவங்க இல்லை ஸ்கேன் பண்ணி பார்த்து இருக்கான்னு சொல்ல முடியுமா? இதயத்தை அப்படியே அப் டு பாட்டம் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுறாங்களே, சின்ன சின்ன அடைப்பு இருந்தாலும் தெரியுது. அப்படி பண்ண முடியுமா? அப்போ கைர மாத்தியான ஒன்றை சில நேரங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மாத்தியில கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டுவான். உருவம் இல்லாததுக்கு உருவம் கொடுப்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அது அல்லாஹ்வுக்கு ஈஸியானது. நம்முடைய அமல்களுக்கும் உருவம் கொடுக்கப்படும் சொர்க்கத்தில். உன் தொழுகை தனி அமல், அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். நீ ஓதிய குர்ஆன் அதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். நீ ஓதிய தபாரக்கல்லதி சூரா அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படும். கபரில் ஹதீஸ்ல வருது, கபரில் வச்ச உடனே மலக்கள் அதாவ செய்ய வருவாங்க, தபாரக்கல்லதி சூரா முன்னாடி வந்துடும், முன்னாடி வந்து நிற்கும். நவரு நம்மால் டெய்லி ஓதுவார், நவரு தலைமாட்டில் வந்து அவங்க மெதுவாக பின்னாடி வருவாங்க, அது அங்கே பின்னாடி வந்துடும். இங்கேயும் வராது நவரு, அவர் நம்மால் இது தபாரக்கல்லதி சூரா சைடில் வருவாங்க, அங்கேயும் வந்துடும். சுற்றி அதாபசிய மலக்கள் வருவாங்க, எங்கேயும் கிட்ட விடாது, பேசாம கிளம்பி போயிடுவாங்க. தொந்தரவா இருக்கு, கிட்டே போக விட மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ உருவம் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம அமல்களுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்படுது. அதே மாதிரி கைர மாத்தியான ஒரு உருவம், மாத்தானா அது மெட்டீரியல் இல்லாத ஒரு பொருளுக்கு உருவம் கொடுத்து அதை விளங்க வைப்பதற்காக அல்லாஹ் சில நேரங்கள் அப்படியும் செய்வான். அல்லாஹ்வுடைய தகுதியில் உள்ளது. அப்படின்னு சொல்ல வந்தோமா, ஒவ்வொருத்தருடைய கல்பில் என்ன இருக்குதோ அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வளர்த்து கொண்டு ஃபல் யும்திது லஹுர் ரஹ்மானு மத்தா குல் மன்கான ஃபல் யும்திது லஹுர் ரஹ்மானு மத்தான்னு வரும். குல் மன்கான இது தலாலத்தியா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆயிட்டு தன ஹம்சா உட்காந்துருக்கிறீங்க. குல் மன்கான ஃபில் தலாலத்தி, யார் தலாலத்தில் இருக்கிறாங்களோ ஃபல் யும்திது லஹுர் ரஹ்மானு மத்தா, அந்த அந்த தலாலத்தை அல்லாஹ் வளர்த்துக்கிட்டே போவான். உன் கல்புல தலாலத்து இருந்தால், வழிகேடு இருந்தால், மார்க்கத்து கேட்க நீ கேட்கிற பயான் இந்த தலாலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீ கேட்கிற ஆயத்து, ஒவ்வொரு ஆயத்து இறங்க இறங்க தலாலத்து கூட்டிக்கிட்டே போகும். ஆயத்து புனிதமானது தானே, பயான் புனிதமானது தானே, ஹதீஸ் புனிதமானது தானே. நீ கேட்கிற நல்ல விஷயங்களும் உன்னுடைய தலாலத்தை கூட்டிகிட்டே போகும். எப்படி என்றால், மழை தண்ணீர் புனிதமான தண்ணீர் தான், சுத்தமான தண்ணீர் தான். ஆனா அது முள் செடியில் விழுந்தால் இது முளையும், முள்ளு செடி தான் முளையும் ஒழிய, அது எப்படி கள்ளி செடி விழுந்தா கள்ளி செடி தான் முளையும், கசப்பு செடியில் விழுந்தால் கசப்பு செடி தான் முளையும், கரும்புல விழுந்தா கரும்பு முளையும், மிளகால விழுந்தா பச்சை மிளகா தான் முளையும். அதுல உரைப்பா உரைக்கும். ஊத்துன மழை தண்ணில உரப்பு இல்லையப்பா, மழை தண்ணில உரப்பு இல்லை. அந்த மிளகாவுடைய விதை இருந்துச்சு, எவ்வளவு பெருசு இருக்கும்? பெருசு இருக்குமா மிளகா விதை? மிளகா விதை எவ்வளவு பெருசு இருக்கும்? இருக்கும். ஒரு சிகப்பு மிளகாயை பிளந்தா உள்ளுக்குள்ள இவ்வளவு விதை இருக்கு. அந்த ஒவ்வொரு விதையும் ஒரு செடியா வரும். ஒவ்வொரு செடியிலையும் ஆயிரக்கணக்கான மிளகா, பச்சை மிளகா வரும். இப்ப எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் குடிச்சு அந்த விதை கடைசியா மிளகாவா தான் வந்துச்சு, கரும்பா வரல. நீ மெதுவா அந்த விதையை தூக்கிட்டு உள்ளுக்குள்ள மல்லிகைப்பூ விதையை வச்சிடறாங்க, சரி, கல்பை கிளீன் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. அதுக்கு பேர் தான் தஸ்கியத்து நஃப்ஸ்னு சொல்றது. ஷேഖுடைய வேலை கல்பை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை. இது யாருடைய வேலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலை. பெருமானாருக்கு அல்லாஹ் செஞ்ச, அல்லாஹ் தஆலா வெளிரங்கமாக அந்த கல்பை சுத்தப்படுத்தினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்தியாக இல்லாமல் கைர மாத்தியாக சஹாபாக்களுடைய கல்பை சுத்தப்படுத்தினார். இத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. கல்புக்குள்ள வச்சிட்டாங்க.
இப்ப அவங்க எதை கேட்டாலும் கேட்க கேட்க நல்ல விஷயங்களை கேட்க கேட்க உள்ளுக்குள்ள எது வளருது? ஈமான் வளருது, இஸ்லாம் வளருது, இஹ்சான் வளருது. குல் மன்கான ஃபில் ضلالத்தி ஃபல்யம்துது லஹுர் ரஹ்மானு மத்தா ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா. இது மறந்து குஃப்ர் ஷிர்க். ஈமான் பத்தி சொல்லும்போது ஃபஸாதஹும் ஈமானா, ஜாதத்துஹும் ஈமான், ஈமான் அதிகமாயிருச்சு. இந்த இடத்துல ஃபஸ்தாது பை சொல்ல மாட்டீங்க. ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா. இடத்துல இந்த இடத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அது சொல்லுங்க. வ யஸ்தாதல்லதீன ஆமனு ஈமானன், ஈமான் கொண்டவர்களுக்கு அவனுடைய ஈமானை அல்லாஹ் அதிகமாக்கிட்டாங்க. ஈமான் கல்புல ஈமான் என்ற விதை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காரியங்கள், துனியாவுடைய காரியங்கள் நடக்க நடக்க நடக்க, ஆயாத்துக்கு இறங்க இறங்க ஈமான் அதிகமாயிட்டே போயிட்டு கல்புல என்ன இருக்கோ அது. இப்போ இந்த உதாரணம் எதுக்காக சொன்னேன் நான் அடங்கச்சுங்களா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஓ இக்திசால என்ன இருக்கோ அது அல்லாஹ்வுடைய இராதா, அல்லாஹ்வுடைய குத்ரத், அல்லாஹ்வுடைய சமாத், அல்லாஹ்வுடைய பசாரத், அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய சிஃபாத், உஜூது வர வர அதுதான் பிரசன்னம். அல்லாஹ்வுடைய வேலை உஜூது கொடுக்கிறது தான். ஓ இக்திசால என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும். ஃபில்மில் இருக்கிறத வெளிச்சம் அடிச்சோன்னு திரையில காட்சி இருக்கு. திரையில ஒருத்தன் வெள்ளை வெளியேன்னு, ஒரு பொம்பளை பிள்ளை வெள்ளை வெளியேன்னு இருக்கிறா, ஒருத்தி கண்ணங்கரையில் இருக்கிறா. இப்ப திரையில போய் கோச்சிக்கிட்டா என்னையும் கருப்பா காமிக்கிற நீ அப்படின்னு அது கோச்சிக்கிட முடியுமா? அவ பை டிவியில காட்டுறான் பை ஒருத்தி வெள்ளையா காட்டுறான், சினிமா நடிகை ஒருத்தி ஹீரோ வெள்ளையா காட்டுவானுவான். வில்லனை அல்லது வேற ஒருத்தி பொம்பளை காட்டுறான், ஒரு வேலைக்காரி பொம்பளை காட்டுறான், அவன் வீட்டை வேலை செய்யறான், எப்படி காட்டுவானுவான்? கருப்பா காட்டுறான். இப்ப திரையில போய் கேட்டான் என்னையும் கருப்பா காமிச்சு அவங்களே வெள்ளையா காமிச்சு, அப்படி இல்லை. அந்த ஃபில்ம்லயே அப்படிதான் இருக்கு. வெளிச்சம் வந்த உடனே வெள்ளையா காட்டுது, கருப்பா காட்டுது. அதுக்கு ஒரு சொல்ல முடியாது. நீ அப்படிதான் இருந்த உன்னை அப்படி காட்டுறாங்க. அதே மாதிரி யார் யாருடைய இக்திசால என்ன இருந்தாங்களோ உஜூது ஹக், அல்லாஹ் தஆலா உஜூது கொடுக்கும்போது அதை அப்படியே காட்டக்கூடியதான் அவனுடைய வேலை. அலஞ்சபை அல்லாஹ் தஆலா இதை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானா. இன்னும் சிஃபாத்துடைய பாடத்தை ஆரம்பிச்சோம், அது இன்னும் போல பாக்கி இருக்கு. ஜி அதை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாளைக்கு சொல்ல வைப்பான் அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு ஆரம்பிச்சு சிஃபாத்துடைய பாடம், அந்த பாடம் இன்னும் முடியல, வேற பக்கம் செய்தி போயிடுச்சு. எதை நாம் கேட்டோமோ அது ஹைரா தான் இருக்கு இன்ஷா அல்லாஹ். அல்ல அதை கொண்டு ஞானங்களை விளங்க வைப்பான் நமக்கு இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நாடுவானே. ஆனால் ஜி அல்லாஹ் கேட்டதை வைத்து வழி தவறாமல், வழி மாறி போகாமல் சரியான முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவான். ஏன்னா இன்னைக்கு சொன்ன விஷயங்கள், சில விஷயங்கள் நீ தப்பா எடை போட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பாக எல்லாம். நீ பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ் செய்ய வச்சான்னு சொன்னான், அப்படியே அல்லாஹ் பொறுப்பாக மாட்டான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.